வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைட் வந்து போடுங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஆனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லை 30% வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 300 400 500 லெவலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட் வந்து ஒரு 800 ஒரு 1000 1500 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வெப்சைட்டும் நம்ம வந்து போட போகிறது கிடையாது. எது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, எது நம்மளுக்கு லான்ச் ஆகி 1 to 2 டேஸ்க்குள்ளே இருக்கோ அந்த வெப்சைட் மட்டும் தான் நம்ம வந்து கேதர் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 989 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து வித்ராவல் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. சைட்ல இருந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆப்பை வந்து லான்ச் பண்ணுவாங்க இந்த கம்பெனியில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ரன் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து லான்ச் ஆகி கரெக்டாக வந்து ஒரு 1.5 டேஸ்க்கு மேலே தான் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, உங்களோட வெரிஃபிகேஷன் கோடு வந்து இங்கே கொடுத்துருங்க. அது வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே கீழே வந்து என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ சைன் அப் பண்ணி உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் கெட் 150 ரிவார்ட்னு சொல்லிட்டு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸில் வந்து 150 வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பட் இந்த 150 வந்து நம்மளால் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ வெறும் 150 இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணலாம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதில் இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் வந்து சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 2வது பிளான் 3வது பிளான் போகலாம். ஸோ 3வது பிளானுக்கு மேலே நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து எந்த ஒரு ஆப்லையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பண்ணவும் வேணாம் தான் நான் சொல்வேனே. ஓகேவா? ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க சொல்கிறவங்க 2வது பிளான் 3வது பிளான் வந்து தாராளமாக போகலாம். ஸோ இது பிளான் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 400 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 55 வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ அதாவது 2 நாளைக்கு உங்களுக்கு 100 ஆகிடுது. ஸோ திட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளில் உங்கள் 400 வந்து ரிசீவ் ஆகிடுது. ஸோ 6 நாளுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே உங்களோட ப்ராஃபிட் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வந்து சைன் அப் போனஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 400 150 வந்து கழிச்சுங்க. ஸோ கழிச்சுட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் கால்குலேஷன் படி. ஏன்னா நீங்கள் 400 ரீசார்ஜ் பண்ணோன்னே உங்களுக்கு 150 வந்து வித்ட்ராவல் பண்ணுற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் 250 தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுற கணக்காக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 250 வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 4 நாள் இருந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 நீங்கள் வந்து கோட் பண்ணிடலாம். டெய்லி உங்களுக்கு வந்து 150 இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிடலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து 30 டேஸ்க்கு வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் உங்களால் 1650 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1200 பிளான். ஸோ 1500 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து இன்கம்மாக வந்து 150 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து தான் 3வது பிளானும். ஓகேவா? ஸோ 2வது பிளானும் 3வது பிளானும் நான் எப்பயுமே வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து தெம்பு இருக்குன்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் 2வது பிளானும் 3வது பிளான் போகலாம். ஸோ 3வது பிளானுக்கு மேலே யாருமே வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளான்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கடுகு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அமௌண்ட்டை நம்ம போடுறோம். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு 300 ஒரு ஆப்ல இருந்து ஒரு சைட்ல இருந்து ஒரு 300 400 ப்ராஃபிட் பார்த்தாலே போதும். அடுத்த சைட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் பிளான் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் யாருமே வந்து கட்டாயப்படுத்தலை. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் தான் எல்லாமே. ஆப் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. 2 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த ஆப்போ இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதில் ஹோம்னு ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து நம்மளுக்கு வந்து 400 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 400 தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 400 கொடுத்துட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இல்லை ஃபோன்பே இல்லை யூபிஐ இந்த மாதிரி
ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 400 பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பேமெண்ட் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகி உங்களுக்கு வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட யூபிஐ கேட்வேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூபிஐக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதில் வர யூடிஆர் நம்பரை வந்து அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கணும். அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் ரீசார்ஜ் வந்து உடனே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்படி ஆட் ஆகிட்டுனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இங்கே வந்து இன்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் இங்கே வந்து ரூ. 400 உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காமிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு வந்து பே ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இதே டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 55 ரூபா வந்து கிரெடிட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இது எல்லாமே ஓகே. எனக்கு வந்து இப்போ 150 ரூபா வந்துருச்சு, நான் எப்படி வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஹோம் பேஜ் வந்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து வெறும் 150 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலே இந்த 150 ரூபா வந்து வெல்கம் போனஸ் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 250 ரூபா தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து ஒரு 4 நாளில் வந்து எடுத்துட்டு மிச்சம் 30 நாள் டைம் இருக்கு. அந்த 30 நாளில் 20 நாள் பேமெண்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 20 நாளில் ஒரு 10 நாள் நம்மளுக்கு வந்தால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் அது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டிரான்சாக்ஷன் பின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் பின்னை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடுங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே போயிட்டு உங்களோட நேம், அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்இ கோட் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ரிசீவ் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஏ வித்ட்ராவல் ஸ்க்ரீன்ஷாட் டு ரிசீவ் ஏ போனஸ் ஆஃப் 15 ரூபா. அதாவது வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 15 ரூபா வந்து இந்த வாலெட்லேயே வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் 150 ரூபாய் இருந்தால் உங்களுக்கு வந்து பண்ணலாம். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 72 மணி நேரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் உங்களால் கொடுக்க முடியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு 150 ரூபாய் இருந்தால் 150 ரூபா கொடுங்க. இல்லை உங்களுக்கு 300 ரூபா 400 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரேடியாக 400 ரூபாய் வந்து பேமெண்ட் கொடுத்துருங்க. வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிடக்ஷன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரிவார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆப் ஸ்கிரீன்ஷாட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த எஸ்எம்எஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் இங்கே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ஓன் ரிஸ்க் தான் இது. ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு சுகஸ்டம் தான் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஸோ இது இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணதும் உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ புதுசாக லான்ச் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சைட்டோட நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.